மித்ரா, நான் யார வேணாலும் மன்னிப்பேன். ஆனா உன்னை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. ஏய் மித்ரா, உன்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன், கெஞ்சின பொண்ணு யாருன்னு சொல்லுன்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? ஆமா, இப்படி என்கிட்ட உன்னால நடிக்க முடிச்சது மித்ரா? உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? இந்த உலகத்திலே எல்லாரையும் விட உன்னதான் நான் நம்பினேன் மித்ரா. எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருப்பேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவேன்னு மாமா கிட்ட கூட கேள. யோ மாமா, உங்ககிட்ட நான் சொன்னா இல்லையா மாப்பிள்ள மித்ரா எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவானே? ஓ, இதனாலதான் பொண்ணு யாருன்னு கேட்டதுக்கு நீ அன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னியா? ஐயோ மாப்பிள்ள, நான் எனக்கு இல்ல மாப்பிள்ள, எனக்கு இல்ல மாப்பிள்ள. என்ன அருண், நீ பேசாம இருக்க மாட்டியா? எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இரு. வினய், இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்தா ஓகேன்னு தானே சொன்ன. இப்ப எல்லாம் தெரிஞ்சு மித்ரா சம்மதிச்சிருக்கா. பேசாம கல்யாணம் பண்ற வழிய பாரு. ஓ, அப்போ எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்கல்ல? அப்படிதான் வச்சுக்கோயேன். மேடம், கேட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு பேர் துரோகம்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? வினய், நீ விரும்பினாலும் இல்லனாலும் மித்ரா தான் உன் மனைவி. இவ கூட தான் உன் கல்யாணம் நடக்க போகுது. தேவையில்லாம பேசாம உள்ள போ. மா, உள்ள போன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள டேய், மாப்பிள்ள டேய். இங்க பாரு, வினய் பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காத மித்ரா. அவன் அப்படிதான். அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவன் கோவம்லாம் கொஞ்ச நேரம்தான். நாளைக்கு பாரு, எதுவுமே நடக்காத மாதிரி உன்கிட்ட வந்து பேசுவான். நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்க, அத புரிஞ்சுக்காம இவன் எப்படி பேசிட்டு போறான். இந்த நிச்சயம் மட்டும் நடக்காம போயிருந்தா எங்க மானம் கௌரவம் எல்லாம் கப்பல் ஏறி இருக்கும். முதல்ல நாங்க உயிரோட இருந்திருப்போமானே எங்களுக்கு தெரியல. அத நீ தடுத்து எங்களை காப்பாத்திருக்க. உன்னை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எனக்கு தோணும், பேசாம உன்கிட்டயே என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டுடலாம்னு. ஆனா ஒரு தயக்கம், இவரு என்ன சொல்வாரோன்னு நினைச்சுதான் நான் அதை விட்டுட்டேன். இப்ப பாரு, இப்போ கடவுள் புண்ணியத்துல நீயே என் மருமகளா வரப்போற. வினைக்காக, எங்களுக்காக உன் வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்க. இருண்டு போயிருந்த இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்க மித்ரா. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன மேடம், இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, நீ அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. இத நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல, என் மனசுல இருக்கிறதா சொல்றேன். உனக்கு நான் காலம் பூரா நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். வாசுகி, விடுமா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. மித்ரா, வினய் உங்ககிட்ட கோவமா பேசும்போது நாங்க பார்த்த பொண்ணு நீ இல்ல நந்தினி, அவ ஓடி போனதுனாலதான் வேற வழி இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு நீ சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்ல டாக்டர், நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைக்கிறாரு. நம்ம வினய் சார் தானே, நினைச்சிட்டு போட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு உண்மை தெரிய வரும், அப்ப பாத்துக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் எதுக்கு, நாளைக்கே போய் சொல்லு. இல்ல இல்ல, எதுக்கு இப்ப இது அவன்கிட்ட சொல்லணும்? அவன் தான் திட்டான்ல, அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இத கிளற வேணாம். முதல்ல நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிப்போம். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்.
என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எல்லாம் சரியா வரும். ஆமா ராம்கி, வாசுகி சொல்றதும் கரெக்ட் தான். அருண், நான் சொல்லலக்கா, சொல்ல மாட்டேன். சரி மேடம், நான் கிளம்புறேன். எங்க? ஹாஸ்டலுக்கு தான். மித்ரா, உனக்கு ஓகேன்னா நீ இப்பவே கூட இங்க வந்துடலாம். பரவாயில்ல டாக்டர், நான் ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேன். சரிம்மா. கிருஷ்ணா, சொல்லுங்கம்மா. மித்ராவை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. ம். ஓகே டாக்டர். ஓகே மேம். நான் வரேன். பார்த்து போயிட்டு வாமா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அருண், ஆ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அக்கா, சொன்னான்ல நான் சொல்ல மாட்டேன்னு. என்னைக்காவது நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருக்கேனா? அதுக்காக நான் எப்போ கோடு கிழிச்சேன்னு கேட்காத. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். நம்பணும். நான் சொல்லாட்டி அவன் கேட்க விட மாட்டான். சரி ராம்கி, அப்ப நானும் கிளம்புறேன். போயிட்டு வரேன். ஓகே. எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது மித்ரா. உனக்கு என்ன பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு வந்து நிக்கிற. கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பியா? பணத்துக்காக பார்த்து பார்த்து வளர்த்த ஆடு மாட விக்கிற மாதிரி உன்னையே நீ வித்துட்டு வந்திருக்க. தலையில என்ன களிமண்ண வச்சிருக்க? கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாம்? உன்னை நினைச்சு கோவப்படுறதா இல்ல பரிதாபப்படுறதான்னு தெரியலடி. நீ பணம் கேட்டா இல்ல நான் சொல்லிருக்க போறாங்க. டாக்டர் இல்லனா வினய் சார், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாங்கடி. இப்படி போய் அவசரப்பட்டுட்டியடி. நான் அவசரப்படல தீபா, நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்த. இந்த பணம் மட்டும் இல்லனா எங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, நான் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிற சூழல்ல தான் இருந்தோம். ஆனா இப்போ வெறும் பணத்துக்காக மட்டும் நான் வினய் சார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. பின்ன என்ன, டாக்டரோட குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ வினய் சார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? ஆமா, வினய் சாருக்காக பேசி வச்ச பொண்ணு ஊரை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட போயிட்டாங்கன்னு நான் போய் சொன்னதும் ராமகிருஷ்ணன் சார் அப்ப எப்படி உடைஞ்சு போனார்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி எவ்வளவோ பேருக்கு உதவி செஞ்சு உயிரை காப்பாத்தின மனுஷன் தலை குனிஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம நெஞ்சு புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தப்போ என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியல தீபா. அவர் உனக்கு பெரிய உதவி பண்ணிருக்காரு தான், நான் அதை இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த உதவியை நீ திருப்பி செய்யறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குடி. ஆனா அதெல்லாம் போய் விட்டுட்டு சாக போற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சா உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எப்படி துடிச்சு போவாங்க தெரியுமா? இந்த விஷயத்த நான் என் வீட்ல சொல்ல போறதில்ல தீபா. என்னடி சொல்ற? ஆமா தீபா, டாக்டர் குடும்பத்தோட அவங்களோட சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள் இந்த வீட்ல இருக்க போறேன். ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரி வினய் சாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா மறுபடியும் இந்த ஹாஸ்டல் வாழ்க்கைக்கே வரப்போறேன். அவ்வளவுதான். நான் என்ன எல்லார் மாதிரியும் கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கன்னு கனவா கண்டுட்டு இருக்கேன். அம்மா அப்பாவோட கடனை அடைச்சு குடும்பத்தை கந்து வட்டிக்காரன் கிட்ட இருந்து மீட்கணும். அது மட்டும்தான் என் எண்ணமா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். வந்த இடத்துல டாக்டருக்கு நன்றி கடன் பட்டுட்டேன். சொல்லி வச்ச மாதிரி என் குடும்பத்துக்கும் டாக்டர் குடும்பத்துக்கும் ஒரே நேரத்துல சோதனை. நான் போட்ட ஒரு கையெழுத்துல ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனையும் தீந்துருச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு தீபா? எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் ஒரு ஆதரவு இல்லாதவ.
எனக்கு இது போதும். என் வாழ்க்கையில முக்கியமானவங்களா இருக்கிற என் அப்பாவுக்கும் டாக்டருக்கும் என்னால முடிஞ்ச நிம்மதியை கொடுத்திருக்கேன். எனக்கு அது போதும். உன்னை நினைச்சு பெருமையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்குடி மித்ரா. சரி விடு, நடந்தது எல்லாம் நல்லதுக்குன்னு நினைப்போம், சரியா? மித்ரா ஏன் இதை பண்ணா? என்னதான் காரணமா இருக்கும்? ஒருவேளை அப்பாக்காக சம்மதிச்சாளா? இல்ல அப்பா தான் கேட்டிருப்பாரா? அப்படியே அவரே கேட்டிருந்தாலும் இவ்வளவு கேட்க போச்சு புத்தி. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நான் இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணு கொடியும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ப்ராமிஸ். நம்பலாம்ல? ஆனா மித்ரா, நீ பொண்ணுகிட்ட பேசி புரிய வச்சிருவல, மிஸ் பண்ணிட மாட்டியா? சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? மித்ரா, நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன். நீ என்ன ஏமாத்திர மாட்டல? நீ பண்ண மாட்ட. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல, இதுல கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. ஏதோ பெரிய காரணத்துக்காக தான் மித்ரா அதுக்கு சம்மதிச்சிருக்கணும். அது என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாம அவகிட்ட போய் நேர்ல கேட்டலாமா? அதான் கரெக்ட். இந்நேரத்துல போலாமா? இல்ல, போலாம். இதுக்கு ஒரு முடிவை தெரிஞ்சே ஆகணும். வினய் சாரா, இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? ஏய் தீபா, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேசு. தெரியும்டி, எடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் அட்டென்ட் பண்ணாம இருக்கேன். யாரு? உங்க வீட்ல இருந்தா? இல்ல தீபா, வினய் சார். இன்னும் என்ன வினய் சார்? அதான் என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் மாத்திட்டல, அப்புறம் என்ன தயக்கம்? பயப்படாம எடுத்து பேசு. இல்லடி, அவர் கண்டிப்பா என் மேல செம்ம கோவத்துல இருப்பாரு. போன் எடுத்தா என்ன சொல்லி திட்டுவார்னு எனக்கு தெரியாது. அதாண்டி பயமா இருக்கு. எதுக்கு தேவையில்லாம? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏய், எடுத்து பேசுடி. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாரு. நான் என்ன சொன்னாலும் அவர் நம்ப போறதில்ல. என்னாலையும் நடந்த உண்மை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல முடியாது. கூடவே இருந்து கழுத்து அறுத்துட்டேன்னு சொல்ல போறாரு. அதனால என்ன? என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி சிக்கல்லாம் நீ ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளிய முடியும்? உப்ப தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். பேசாம நீ எடுத்து பேசு. ஹலோ. ஏய், உனக்கு போன் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தியா? அதெல்லாம் இல்ல சார், டயர்ட்ல தூங்கிட்டேன். ஓ மேடம், நிம்மதியா தூங்குறீங்க போல இருக்கே. சரி, இங்க பாரு, இப்ப நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். இது போன்ல எல்லாம் பேசுற மேட்டர் இல்ல, நேர்ல தான் பேசணும். நீ கொஞ்சம் வெளில வா. சார்,
இப்போ எப்படி சார்? நான் தூங்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன் பேச்செல்லாம் இனிமே நான் நம்புற மாதிரி இல்ல. கீழே உன் ஹாஸ்டல் கேட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மேலே வந்துருவேன். புரியுதா? ஐயோ இல்ல, நான் வரேன் சார். சீக்கிரம் வா. ஏய், என்னாச்சு மித்ரா? கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், ஏதாவது பிரச்சனையாடி? நானும் கூட வரேன். போலாமா? இல்ல வேண்டாம் தீபா, நான் பாத்துக்கிறேன். நீ தூங்கு. ம். வர்றத பாரு, அப்பாவி மாதிரி கூடியே இருந்துட்டு என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கா. சார், என்ன மேடம், முன்னாடிலாம் சிகரெட் எடுத்து அப்படியே பாஞ்சிட்டு வந்து புடுங்குவீங்க, இப்போ எனக்கு என்னன்னு இருக்கீங்க? கடவுளே, என்னை எப்படியாவது இவர்கிட்ட இருந்து காப்பாத்து. ஏய் மித்ரா, ஏன் மித்ரா இப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? ஏன் மித்ரா, என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல தெரியுமா? இவ ஏன் இதை பண்ணா? இவ எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டான்ற கேள்வி அப்படியே என் மண்டக்குள்ள போட்டு கொடையுது. மித்ரா, உண்மையை சொல்லணும்னா என்னால உங்களை கோவப்பட கூட முடியல தெரியுமா? ஏன் மித்ரா, எத்தனை தடவை எத்தனை விதமா என்கிட்ட வந்து இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிருப்ப. அப்பெல்லாம் இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் நீதான் நினைச்ச. ஆனா இப்போ நீ எப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு மித்ரா, எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். சொல்லு மித்ரா, அப்பா கேட்டாரா இல்ல நீயே இவன் பாவனை ஒத்துக்கிட்டு பெரிய தியாகி ஆயிட்டியா? சொல்லு மித்ரா. ஏய், ஏதாவது சொல்லு, தயவு செஞ்சு வாயை திறந்து பேசு. இங்க பாரு மித்ரா, இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அத என்கிட்ட சொல்லு, நான் புரிஞ்சுப்பேன். ஏன் மித்ரா, யார் யாரோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், இங்க முன்ன பின்ன தெரியாத உங்க வாழ்க்கைலாம் நல்லா இருக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். ஏய் ஏய், நீ நீ என் ஃப்ரெண்டு மித்ரா, எனக்கு பிடிச்ச பொண்ணு. நான் எப்படி மித்ரா உன் வாழ்க்கையை நான் எப்படி நாசமாக்க முடியும்? இது வேண்டாம் மித்ரா, ப்ளீஸ். ஏய், இங்க பாரு, உன் நல்லதுக்காக இல்ல ஏன் நல்லதுக்காக சொல்றேன்னு வச்சுக்கோ. ஏன் அது காரணம் என்ன வேணா இருந்துட்டு போட்டும். மித்ரா ப்ளீஸ், மித்ரா இது பண்ண வேண்டாம் ப்ளீஸ். மித்ரா சொல்லு மித்ரா, இதை நான் பண்ண மாட்டேன் சொல்லு மித்ரா, மத்தது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் சொல்லு மித்ரா. மித்ரா ப்ளீஸ். சாரி சார். ஹே, பைத்தியமா நீ? பைத்தியமா உனக்கு? அம்மா இதெல்லாம் பண்றதுனால உனக்கு அப்படியே பெரிய செலவு வச்சிட போறாங்க. ஹே, இதெல்லாம் எங்க அப்பா தான் சொல்லணும். ஏதோ குழம்பு வைக்கிறது கோழி வளர்த்த மாதிரி உனக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்காரு. சி, அதால இவ்வளவு சீப்பா இறங்குவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? ச்சே. இல்ல சார், டாக்டர் மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா பெரிய டாக்டர், அந்த டாக்டர் ஏதாவது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துரும் பாருங்க. மித்ரா
நான் உன்னை கடைசியா கேக்குறேன். இங்க பாரு மித்ரா, என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா இதை நீ செய்யக்கூடாது மித்ரா. ப்ளீஸ், இதை நீ செய்யக்கூடாது மித்ரா. எனக்கு நீ சத்தியம் பண்ணு. இதை நான் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ணு மித்ரா. மித்ரா பண்ணுன்றல்ல. ப்ளீஸ் மித்ரா, பண்ணு. சாரி சார், நீங்க எவ்வளவுதான் ஃபீல் பண்ணாலும் நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.